कि अंबानी अडानी से कितना माल उठाया है, काले धन के कितने बोरे भर करके रुपये मारे हैं, क्या टेम्पो भर करके नोटे कांग्रेस के लिए पहुंची है, क्या सौदा हुआ है। आपने रातों रात अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया। या अडानी की सरकार बनानी है, मोदी की सरकार बनानी है, मोदी और अडानी जी की, या फिर किसानों की बनानी है, गरीबों की बनानी है। हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला, अडानी अंबानी इन लोगों के जेब में। अडानी को लाखों करोड़ रुपए दिया जाता है, वो नहीं बिगड़ता। देश के सारे एयरपोर्ट, सारे पोर्ट्स, इंफ्रास्ट्रक्चर, डिफेंस इंडस्ट्री, सारी की सारी इन्होंने एक व्यक्ति को पकड़ा दी। अडानी जैसे लोग हैं जिनकी आंख आपकी जमीन पर, आपके जंगल पर और आपके जल पर है, और ये नरेंद्र मोदी जी के खास मित्र हैं। लोग आपको कहते हैं कि बड़े खरबपतियों की इनकी साथ गांठ है। सारे कर्ज इन्होंने इनके माफ किए 16 लाख करोड़ रुपए। यहाँ उत्तर प्रदेश में जहाँ इनकी सरकार है, केंद्र में भी और प्रदेश में भी, यहाँ के किसान 1-1 लाख रुपए के लिए आत्महत्या कर रहे हैं। उनके लिए एक कर्ज माफ नहीं हुआ 1 रुपए का। इसका जवाब दें मोदी जी। வணக்கம். இது கேள்விக்களம். 3 கட்ட தேர்தல் என்பது முடிவடைந்திருக்கிறது. ஏறத்தாழ 7 கட்ட தேர்தலில் 3 கட்டத்திலேயே மொத்தமுள்ள இடங்களில் 50% அதிகமான இடங்களில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 3 கட்ட தேர்தலின் முடிவில் மேலோங்கி இருப்பது யாருடைய கை? தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா தரப்பு வலுவடைந்திருக்கிறதா? காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்பது வலுவடைந்திருக்கிறதா என்பது ஒரு புள்ளியில் நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு அம்சம். இன்னொன்று, இன்று பிரதமர் காட்டமான சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அம்பானி அதானி போன்றவர்களை கடுமையாக விமர்சித்து வந்த ராகுல் காந்தி திடீரென்று அந்த பேச்சை நிறுத்திவிட்டார். வண்டியாக கருப்பு பணத்தை அதானியிடமும் அம்பானியிடமும் பெற்றுக்கொண்டதால் அவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை, அவர் தொடர்ந்து விமர்சித்து கொண்டுதான் இருக்கிறார் என்று காங்கிரஸ் கட்சி கடந்த 5 நாட்களில் அவர் எங்கெல்லாம் பேசினார் என்று விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பிரதமருடைய பேச்சில் வெளிப்படக்கூடிய இன்னொரு கருத்து என்பது ராமர் கோயில் விவகாரம். பெரிய அளவில் எடுபடவில்லை என்ற கருத்து வாக்காளர்கள் மத்தியிலே அது தாக்கம் செலுத்தவில்லை என்ற கருத்து இருந்தாலும் கூட தொடர்ந்து அதை ஒரு பேசு பொருளாக வைத்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். ராமரை புறக்கணித்து விட்டார்கள், அழைப்பை ஏற்க மறுத்து விட்டார்கள் என்று முதலில் பேசிய பிரதமர் அதற்கடுத்து ராமர் கோயிலுக்கு சென்றவர்களெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒதுக்குகிறது, பழிவாங்குகிறது என்று விமர்சித்தார். இப்போது 400 இடங்களுக்கு பிஜேபி வெற்றி பெறாவிட்டால் பாபரின் கைகளால் ராமர் ஆலயத்துக்கு பூட்டு போட்டு விடுவார்கள் என்று ஒரு அச்சத்தை கிளப்பிவிட தொடங்கியிருக்கிறார். இந்த பேச்சு எதன் வெளிப்பாடு? ஆவேசமா, அச்சத்தின் வெளிப்பாடா என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு வலதுசாரி திரு நித்யானந்தன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய திரு இனியன் ராபர்ட், சிபிஎம் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன், எழுத்தாளர் திரு சுகுணா திவாகர். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமந்த் அவருடைய முதற் பார்வை கேட்கணும். 3 கட்ட தேர்தல் என்ன சொல்லுது? பிரதமருடைய நேற்றைய இன்றைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு எதிர்பார்ப்பு என்பது பாஜகவுக்கு அவ்வளவு சாதகமாக இந்த தேர்தல் செல்லவில்லை அப்படிங்கிற பேசிஸ் தான் அனைத்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸும் இருக்குது. இதன் காரணமாகத்தான் பிரதமர் உடைய பேச்சுக்கள் ரொம்பவே ஒரு கவலை அளிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகுதான் முழுமையாக இந்த இந்து முஸ்லீம் விஷயங்களை எடுத்து உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து காங்கிரஸ் முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு அந்த சாம் பிட்ரோடாவுடைய இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு இறந்த பிறகு கூட உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னாரு. இப்போது
லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அதானி அம்பானி ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். குஜராத்தில் நேற்று தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவர் அதானி அம்பானி பற்றி பேசலை. திடீர் என்று எடுத்து பேசும்போது இது என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று, இந்த அதானி இவருக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்ற பேச்சு மக்களிடையே ஒரு அளவுக்கு சென்றடைந்து விட்டதோ, அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி பேசுகிறாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருகிறது. ரெண்டாவது, அதாவது அதானி ஒரு சுமை அப்படின்னு பிஜேபி உணர தொடங்கிடுச்சு. பிரதமர் நரேந்திர மோடி மேல குற்றம் சாட்டுகிற ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லக்கூடியது பிரதமருக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் பயனடைகிறாங்க, அவர்களுக்கு சலுகைகள் காட்டப்படுகின்றன, கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து சொன்னாலும் அதானியை பிஜேபியோட லிங்க் பண்றது, நரேந்திர மோடி அவர்களோட லிங்க் பண்றது மக்கள்கிட்ட எடுபடுது. அதனால ஒரு செட்பேக்னு பிரதமர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக அதானி பற்றிய அந்த விஷயங்கள் மக்களுக்கு சென்றடையவில்லை என்றால் அவர் அதானி அம்பானி என்று பெயர் வைத்து அவர் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக போயிட்டு இருக்கலாம். ஆனால் 2 முறை சொல்கிறார் அதானி அம்பானி, அம்பானி அதானி 2 வாட்டி சொல்கிறாரு. அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு? கருப்பு பணத்தை டெம்போவில் கொடுத்தாங்கங்கிறார். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கருப்பு பணத்தை டெம்போவில் கொடுத்தது பிரதமர், நாட்டினுடைய ஒரு பிரதமருக்கே தெரிந்திருந்தால் நிச்சயமாக விசாரணை. அதுக்கு தான் இப்போ ஒரு சற்று 5 நிமிடங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதுக்கு முழு சிபிஐ விசாரணை வைக்கணும். ஏன்னா இது சொல்கிறவர் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாருங்கிற மாதிரி இல்லை. நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறாரு டெம்போவில் வச்சு கருப்பு பணத்தை கொடுத்தாங்க, அக்கௌண்டட் மணி கூட கிடையாது, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு நாட்டினுடைய பிரதமரே கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபர்ம்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவர் கூறும்போது அவருடைய அரசு அதுக்கு விசாரணை வைக்கணும் இல்லையா? அம்பானி மீதும் அதானி மீதும் அவர்கள் உடனே ஒரு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணோம் இல்லையா? அதுதான் ராகுல் காந்தி கேட்குறாரு. இப்போ நீங்கள் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணுங்க, அவங்க எப்படி பணத்தை கொடுத்தாங்க டெம்போவில் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். ரெண்டாவது, இந்த அதானியை கைவிடக்கூடிய நிலைமையில் பாஜக இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா அதானி அவர்களுக்கு கிட்டத்தட்ட பல ரகசியங்கள் தெரிந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வெளியே வந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாக கூடும். ஸோ அதனால் அதானியை அப்படியே கையை கழுவி விட்டுடலாங்கிற மாதிரி அவர் ஒரு ஜூனியர் பிஜேபி லீடர் மாதிரி கைட்டி விடுற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ அதுவும் அவர் செய்ய இயலாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதற்கான உண்மை காரணம் என்ன? அடுத்த சில நாட்களில் உங்களுக்கு தெரியும், செபி அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட் வரப்போகுதா அவங்களுடைய. ஏன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சரி என்று நிரூபணமாகிவிட்டது கிட்டத்தட்ட. அதுக்கு ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் நடவடிக்கை ஏதாவது எடுக்க போகிறாங்களா, தங்களுக்கும் அதானிக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷன், பிரதமருடைய பேச்சுக்கள் நிச்சயமாக எதிர்பார்த்த ரீதியாக முற்றிலும் இல்லை. அதனால தான் ஏதோ ஒரு டெஸ்பரேஷன் மாதிரி வருகிறதோ. இந்த எக்ஸிட் போல் டேட்டா எல்லாமே அவரிடம் இருக்கும். எந்தெந்த இடங்களில் எவ்வளோ ஜெயிக்கிறாங்க பாஜக என்பது கிட்டத்தட்ட அவருக்கு ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால் இவ்வாறு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? இப்போ என்ன சொல்கிறாங்க, திருப்பி ஹரியானாலேயும் மிகப்பெரிய இழப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சில இடத்துல பாஜக வேட்பாளர்களை உள்ளே விடமாட்டேங்கிறாங்க கிராமத்திலெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த 3 கட்ட தேர்தல் எவ்வாறு சென்றிருக்கிறது? பரவலான ஒரு கருத்து 40 இடங்கள் இழந்திருக்கலாம் பாஜக இதுவரை. அவர்கள் வென்ற 40 இடங்களை இந்த 3 ஃபேஸில் இழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு அளவுக்கு ஒரு டெஸ்பரேஷன் கொண்டு அதனுடைய ஒரு அடையாளம் தான் பிரதமருடைய பேச்சுங்கிறது சொல்லலாம். இல்லை, விரக்தியில் பிரதமர் பேசுகிறாரு, தோல்வி பயத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறது எளிது. ஆனால் பேசுகிறது ஒரு பிரதமர் ஒரு முக்கியமான தரவுகள் இல்லாமலோ ஒரு அனுபவம் இல்லாமலோ இந்த மாதிரியான கருத்தை பொது மேடைகளில் பேசுவாங்களா? இதுவரை அவர் 10 ஆண்டுகளில் அதானியின் பெயரே உச்சரித்ததில்லை,
அதானியால் நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட போது கூட ஒரு சொல் அதை பற்றி பேசாத பிரதமர் இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக 2 முறை அதை பற்றி பேசுகிறாரு. காங்கிரஸ் மீதே அந்த குற்றச்சாட்டை சொல்றதுன்றது ஒரு ராஜதந்திரமாக பார்க்குறீங்களா? இல்லை, ராஜதந்திரம் என்று நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அதானி என்ற பெயரை கூட நீங்கள் சொல்கிற மாதிரி பாராளுமன்றத்திலேயே உச்சரிக்காத பிரதமர் இப்பொழுது வெளிப்படையாக அதானியை மட்டும் இல்லை அம்பானியையும் சேர்த்துக்கிறாரு. சேர்த்துக்கிட்டு இப்போது ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த ஜாம்நகரில் நடந்த அந்த ப்ரீ வெட்டிங் விழா. அதில் கிட்டத்தட்ட அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஏர்போர்ட்டே சிவிலியன் ஃப்ளைட்ஸுக்கு எல்லாத்துக்கும் மாற்றி விட்டு என்ன மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அவர்களிடம் நெருக்கமாக இல்லை என்று மக்கள் நினைப்பார்களா? ராகுல் காந்தி 4 நாட்களுக்கு முன்னாடியே அவர் சொன்ன வீடியோ இருக்குது. திருப்பியும் அதானியை விமர்சித்து அவர் மீது குற்றச்சாட்டு வைத்து அவருக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவையும் சுட்டி காட்டுறாரு ராகுல் காந்தி 4 நாள் முன்னாடி. ஸோ பிரதமர் சொன்னது ஏன் தேர்தல் கேம்பெயின் தொடங்கிலிருந்து அவங்கள பற்றி பேசலை என்று கூறியதும் உண்மை அல்ல. அதுவும் உண்மை அல்ல. ராகுல் காந்தி பேசவே இல்லை, அவங்கள தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய காலத்திலிருந்து அவங்கள பற்றி பேசலை என்பது தவறான ஒரு செய்தி. ஸோ அதுவும் தப்பு. இந்த மேட்டரில் இவர் இவ்வாறு பேசுவது இன்ஃபேக்ட் டெல்லி வட்டாரங்களில் கூட எதனால் இவ்வாறு பேசியிருக்கிறார் என்று யாருக்கும் இதுவரை உறுதியாக சொல்ல தெரியவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரியை கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை வாரம் செபி வச்சு என்கொயரி வருமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் தொடங்கிவிட்டன. ஆனால் இதற்கு உண்மையான காரணம் என்ன, இது எங்கே செல்ல போகிறது, ஒரே நாள் மென்ஷன் பண்ணிட்டு இதோட விட்டுருவாரா, இதையெல்லாம் இதுவரைக்கும் யாரும் உறுதியாக யாருக்கும் தெரியவில்லை. அதுதான் ஃபேக்ட். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் ஹீட் அதிகமாகுமா அப்படின்ற ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க. திரு கனகராஜ், நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஆக்சுவலாக மோடி ஒரு நல்ல இல்லை, ஒரு சாதாரண மருத்துவரையாவது உடனடியாக அவர் பார்க்கணும். விளையாட்டு வீரர்களை மதம் பார்த்து தேர்வு செய்வார்கள் என்கிற அளவுக்கு ஒரு மனிதர் தரம் தாழ்ந்து பேசுவது என்பது இந்திய வரலாற்றில் இதுவரை நாம் பார்க்காது. இப்படி ஒரு மனுஷன் பேச முடியும்? அவர் இப்படி உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேர்தல் கமிஷனுக்கு உயிர் இல்லை, அதனால் அது அப்படி இருக்குது. குறைஞ்சபட்சம் உச்சநீதிமன்றமாவது இதை தானே முன் இதை எடுக்கணும். இது எவ்வளோ பெரிய இது. ரெண்டாவது, அவங்களுக்கு ஆக்சுவலாக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி இப்போ மோடி பேசுனா மக்கள் சிரிப்பாங்க. நேரடியாகவும் சிரிப்பாங்க, மறைமுகமாகவும் சிரிப்பாங்க. இல்லை, ஒரு பேட்டர்னில் பிரதமர் பேசுகிறாரு அப்படின்னு இதை புரிஞ்சிக்க முடியாதா? இப்போ தொடக்கத்தில் ராமர் கோயில் விவகாரத்தை எடுத்தவர் ராமர் கோயில் அந்த பிரான் பிரதிஷ்டா விழாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு அமைச்சோம், அவங்களுக்கு அவங்க அந்த மதிக்கலை, ராமரையை அவமதிச்சவங்களுக்காக ஓட்டு அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கடுத்து ராமர் கோயிலுக்கு போனவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க காங்கிரஸ், அவங்களெலாம் துன்புறுத்துது அப்படின்றது அடுத்த கோணம். இப்போ ராமர் கோயிலையே பூட்டு போட்டுருவாங்க, பிஜேபி ஜெயிக்கலைன்னா இந்த கோயிலை பூட்டிடுவாங்கன்னு சொல்கிறாரு பாபர் பேரால். அது ஒன்று. அதுக்கடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 370 ரத்து செய்துருவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களை கொண்டு கிரிக்கெட் டீம் அமைச்சிருவாங்க அப்படின்றது ஒரு பேட்டர்ன் தானே. அதான் அது மனநிலை பிறழ்ந்த பேட்டர்ன் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு யதார்த்தத்தில் அவங்க ஆட்களே கூட நம்ப மாட்டாங்க. நேற்றைக்கு முன்தினம்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெல்லியிலேருந்து வர்ற இந்தியன் எக்ஸ்பிரஸில் கூமி கபூர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. தன்னுடைய கோர் டீமை அவரால் இந்த முறை வேலையில் இறக்க முடியலை. இப்போ அவர் வெற்றி தோல்வியை தாண்டி தன்னுடைய அடிப்படையான பிஜேபி ஆர்எஸ்எஸ் டீம் அவங்க ஒரு விவரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அசோக் சவான் போட்டியிடுகிற தொகுதிக்கு மோடி வந்தார், அந்த கூட்டத்துக்கு பாஜகவினுடைய உறுப்பினர்களில் 3இல் 1 பகுதி போகலை, புறக்கணிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு இவன் ஊழல்வாதி, அவன் முகத்தில் கரிபூசுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு அவருக்கே ஓட்டு கேளுன்னு சொல்கிறாங்க. மேலேருந்து சொல்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நேரடியாக நான் எப்படி போய் முகத்தில் முழிக்கிறது என்று அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி எல்லா வகையிலும் தோற்றுப்போன ஒரு மனிதன்
அதனால தான் அவர் இதை பேசுகிறார். அது ராமரே அந்த கோயிலுக்கு வரமாட்டார். ராமர் எப்படி வருவார்? தம்பி கேட்டான்னு சொன்னால், அம்மா கேட்டாங்கன்னு சொன்னால் விட்டுட்டு போனவர் கட்டாயமாக அது அந்த இடத்துல கோயிலே இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் எல்லாம். நீங்கள் இடிக்கப்பட்ட இடத்தில் ஒரு இடத்துல அப்படி எப்படி இருந்திருக்க முடியும்? அதனால் சொன்னோம். இப்போ அவர் சொல்கிறது எடுபடலைங்க. ராமர் கோயில்னு சொல்கிறது எடுபடலை. ஆனால் அவர் வேறு எதுவும் பேசலை. முதல் தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா 2 கோடி பேருக்கு வேலைன்னார். இன்னைக்கு அதை பேசுகிறாரா? இப்போ விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி போகணும், வளர்ச்சியை உறுதிப்படுத்திட்டோம், அடுத்து இன்னும் வளர்ந்த பாரதம். உங்கள் வளர்ச்சியைத்தான் நாங்கள் பார்த்துட்டோமே. இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு 100 ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு ஏழைகளுக்கும் டாப் மோஸ்ட் ஆட்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டோமே. அதுதானே சொல்கிறோம். கீழே இருக்கக்கூடிய 50% பேரிடம் வெறும் 3% சொத்து தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ பொய் சொல்கிறவராக அவர் இருக்கார் நீங்கள் பாருங்கள். நீங்கள் 12ஆம் தேதி கோயம்புத்தூரில் பேசின ராகுல் காந்தி தெளிவாக தான் பேசினார். எல்லா பத்திரிகையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. என்ன சொல்லியிருக்கார் அவர்? 2 இந்தியாவை உருவாக்குறீங்க. அதானிகளுக்கு ஒரு இந்தியாவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு இந்தியாவும். ஒரு மனுஷன் பேச்சை ராகுல் காந்தி தொடர்ந்து அதானியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, அம்பானியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதுவரை 103 இடங்களில் பேசியிருக்கிறாருன்னு காங்கிரஸ் புள்ளிவிவரத்தோடு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் கூட அவர் பேசினார், நேற்றைக்கு பேசியிருக்காரு, முந்தா நாள் பேசியிருக்காரு. இதெல்லாம் பிரதமர் கவனத்துக்கு போகலையா, அல்லது அவர் அதை தெரிந்து கொள்கிற ஆர்வம் இல்லாமல் போகிற போக்கில் பேசுகிறாரா? ஐயா, அவர் திட்டமிட்டு போய் பேசுவார். நீங்கள் ஏதோ முதல் தடவை அவர் ஏதோ நீங்கள் பிரதமருங்கிற பொறுப்புக்கு வந்துட்டதுனாலே அவர் கரெக்டாக தான் பேசுவார். தரவுகள் நீங்கள் கூட இப்போ கேட்டீங்க, தரவுகள் இல்லாமலா பேசுவார். கான்பூரில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது 2017 தேர்தலுக்கு முன்பாக, உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்பாக. ஒரு நாட்டினுடைய பிரதமர் எவ்வளவு பொறுப்பாக பேசணும்? அவர் அங்கே போய் என்ன கேட்டார்னா, இந்த ட்ரெயின் இது ஆக்சிடெண்ட் கிடையாது, இது ஒரு சதி வேலை, இந்த சதியை செய்தவனை நேபாளிலிருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வாக்களியுங்கள்னு இவர் பேசினார். 2016 எண்டில் ஆக்சிடென்ட் நடக்குது, இவர் 2017 பேசுகிறார். அடுத்து அந்த ரயில்வே ஐஜி சொல்கிறாரு, இதில் நாங்கள் கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணிட்டோம், நோ டெரரிஸ்ட் ஆங்கிள் இன் திஸ், சப்பட்டேஜ் எதுவும் கிடையாது, இது ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி இவர் மன்னிப்பு கேட்டாரா என்ன? அங்கே போய் இடுகாட்டுக்கெல்லாம் நிறையா இடம் இருக்குது, சுடுகாட்டுக்கு தான் இல்லை அப்படின்னு பேசினார் உத்தரப்பிரதேசத்தில். அடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டாங்க, அது உண்மை இல்லைன்னு. ரம்ஜானுக்கு நிறையா எலக்ட்ரிசிட்டி செலவாகுது, நீங்கள் இது தீபாவளிக்கு அவ்வளவு இல்லை அப்படின்னாரு. அதை எடுத்து ரெக்கார்ட் போட்டாங்க. என்னைக்காவது வருத்தம் தெரிவிச்சிருக்காரா என்ன? தேர்தல் நேரத்தில் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுறது கணக்கில் இதை சேர்த்துக்க முடியாதா? எதில்? இல்லை, அவர் ஹேபிச்சுவல் லையர், அவங்களுடைய டிஎன்ஏ அது. எனவே அவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அதை பேசி கொண்டு தான் இருக்கிறார். கொஞ்ச காலம் அவர் எப்பாவது பேசாமல் இருந்தார்னா, தனக்கு இதை தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்குது என்று நினைக்கிற போது பொய்யை அவர் பயன்படுத்த மாட்டார். அதர்வைஸ் இன்னைக்கு நீங்கள் அவர் சொன்னார்ல, சுமன் சார் சொன்னார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். ட்ரக்கில் வச்சு கருப்பு பணத்தை கொண்டு போகிறார்கள். அநேகமாக நரேந்திர மோடி இந்த காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆரம்பத்தில் சொன்னதுக்கு பின்னால், அதாவது என்னது, அவங்க ரொம்ப மாறுதட்டிப்பாங்க. தமிழ்நாட்டில் திரு குருமூர்த்தி, மகேஷ், ஜெத்மலானி, பேராசிரியர் வைத்தியநாதன் எல்லாரும் சேர்ந்து அடிஷனலாக எந்த சட்டமும் ஏற்ற வேண்டாம், இங்கேருந்து பிளேனை கொண்டு போய் கருப்பு பணத்தை வெளிநாட்டிலேருந்து அள்ளிட்டு வரணும்னா, அதுக்கு பின்னால் கருப்பு பணம் குறித்து என்னைக்காவது நரேந்திர மோடி பேசியிருக்காரா? இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தேசத்தினுடைய நலனிலிருந்து பேசுவதற்கு, ஏற்கனவே சொன்ன வாழ்வாதார பிரச்சனைகளில் பேசுவதற்கு நரேந்திர மோடியால் முடியாது. முகம் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது, அவர் அம்மனமாக நிற்கிறார், பாஜக அம்மனமாக நிற்கிறது. வேற வழி இல்லாமல் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில் என்னை பொறுத்தளவில் இந்த கிரிக்கெட் டீமு அல்லது விளையாட்டு வீரர்களையெல்லாம் நீங்கள் மதம் பார்த்துருவாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, இது ஒரு நாகரிகம், அது ஒரு காட்டுமிராண்டி காலத்து பிரச்சாரங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவர் நாட்டை காட்டுமிராண்டி காலத்தை நோக்கி இழுப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்கிறார். இல்லை, இந்த பேச்சு பேசினா ஓட்டு விழுந்துரும் அப்படின்ற இடத்துல இருந்து பேசுகிறாரு. இந்த பேச்சு பேசினா ஓட்டு போடுற இடத்துல மக்கள் இன்னமும் இருக்கிறாங்களா அப்படின்றதான் இந்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு கேள்வி. இந்த பேச்சு பேசினா ஓட்டு விழுன்னு சொன்னால் ஒரு மனுஷன், அப்போனா என்ன அர்த்தம்?
இந்தியா எரிந்தாலும் சரி, இந்தியா அழிந்தாலும் சரி, நான் பவரில் இருந்தால் போதுங்கிறது தானே. அது எப்படி ஒரு பிரதமருக்கு பொருத்தமாக இருக்கும்? நடராஜன் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து பிரமாதமாக பந்து வீசிட்டு இருக்காரு. அவரை காணோம் இந்திய அணியில், ஏன் விட்டாங்க அப்படின்ற கேள்வி கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியிலேயே, பிரபலமான கிரிக்கெட் பிளேயர்ஸ் மத்தியிலேயே அது இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு இதுவரையிலும் பிசிசிஐ எந்த பதிலும் சொல்லலை, செலெக்ஷன் கமிட்டி எதுவும் சொல்லலை. இந்த சூழலில் பிரதமர் வேற ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. திரு நித்யானந்தம், பிரதமருடைய பேச்சு அப்படின்றதுக்கு ராகுல் காந்தி ஒரு எதிர்வினையாற்றிருக்கிறார். டெம்போவாக கருப்பு பணத்தை வாங்கி உங்களுக்கு வேணா பழக்கம் இருக்கலாம், அந்த பழக்கத்திலிருந்து பேசுகிறீங்களா சார், நீங்கள் வேணா சிபிஐ இடியை வந்து இது சம்மந்தமாக விசாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். கருப்பு பணம் தான் ஒழிஞ்சிருச்சே மோடி ஆட்சியில், அதை எப்படி டெம்போவாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி திரும்ப கேட்குது. ஒரு விரக்தியில் பேசுகிறாரு, அவருக்கு ஏதோ ஒரு புலப்பட்டுருச்சு அப்படின்னு திரு சுமந்தும் திரு கனகராஜ் அவர்களும் சொல்கிறத எப்படி பார்க்க? அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பரப்புரை சற்று மிகைப்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. ஒருவருடைய கருத்தும் மிகைப்படுத்தி மக்கள் மத்தியிலே சொல்லப்படுகிறது. அவர் பேசினது கம்மி, ஊடகங்கள் மிகைப்படுத்தி சொல்லிடுறாங்கன்றீங்களா? ஆமாம், இல்லை தேர்தல் நேரத்தில் மிகையா பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அவர் டாக்டர் சிமன்ஸ் அவரிலிருந்து கனகராஜ் 2 பேருமே சொல்கிற போது சொன்னாங்க, வண்டியாக கருப்பு பணத்தை அம்பானி அதானி கொடுத்தாரு அப்படின்னு மோடி சொன்னார் அப்படின்னு. மோடி அப்படி சொல்லலை. நல்லா இப்போ கூட போட்டு காமிச்சிங்க. நீங்கள் வந்து அம்பானி அதானி பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது அப்படி பேசுவதை சில நாட்களாக நிறுத்தி விட்டீர்களே. 4 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காருன்னு சொன்னாங்க. 3 நாள் பேசல. அப்போ மூச்சுக்கு 30 தடவை பேசினவங்க இப்போ பேசுறதை நிறுத்தியிருக்காங்க. அதற்கான காரணம் வண்டியாக உங்களுக்கு அவர் காசு கொடுத்துருக்கிறாரா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். கொடுத்துருக்குறாங்க டெம்போவா கருப்பு பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரா, அதனால பேசுறது நிறுத்திட்டாங்களான்னு தானே சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்காரு. ஏன்னா அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதுல மிக இல்லை. அதுல வந்து சிபிஐ என்கொயரி வரணும், பிரதமர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவர் எப்படி சொன்னார்ன்றதா எங்கிருந்தவருக்கு கிடைச்சதுலாம் சொல்லணும் அப்படின்லாம் மிக. அதாவது இந்த பரப்புரையை அப்படி செய்தார்களா என்று தான் அவர் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது இல்லை அப்படின்னு தான் பதில் சொல்ல முடியுமே தவிர. என்ன சார் உங்களை பார்த்து ஏதோ ஒன்று, என்ன சார் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி பண்ணிட்டு இது மாதிரி பேசுறீங்களா சார் சொன்னாங்கன்னா, எவ்வளவு கடூரமான குற்றச்சாட்டு, கடுமையான குற்றச்சாட்டுனா கூட அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு மறுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போடுறீங்க. போயிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ எப்படின்னா சற்று மிகைப்படுத்தி பேச தொடங்கி விட்டார்கள் 2 பக்கமுமே. அப்போது நான் இதுக்கு சரியான பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று வந்தால் இனி நாட்டில் தேர்தலே நடக்காது சொன்னாங்களா இல்லையா? நான் இப்போவும் சொல்கிறேன், உண்மைதான். தேர்தல் பரப்புரையில் பாருங்கள், உண்மைதான். இப்போவும் சொல்கிறேங்கிறார் கனகராஜ். ஆமாம், உண்மைதான் சொல்கிறார். மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள். உண்மைதான் இல்லையா? இந்த 2 எத்தனை மிகைப்படுத்துதலோ அது சாத்தியக்கூறுகள் இந்த நாட்டில் இருக்கிறதா? இந்த நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா வந்து அவசரகால நிலையில் அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை சார், இந்த இவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் நாட்டை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதும், இவர் ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டை வல்லரசு ஆக்கிடுவாரு அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கமெண்ட்ரி தானே, பொலிட்டிக்கலான ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் தானே. அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவாருங்கிறது ஒரு கமெண்ட். அதே மாதிரி ஒரு வல்லரசு ஆக்கிடுவாரு அப்படின்றது இன்னொரு கமெண்ட். இவருடைய நல்லாட்சி மக்கள் மேலுக்கு வர முடியாது என்பதாக ஒரு கமெண்ட். அதுவும் ஒரு விமர்சனம். அதுவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ஆடு மாடு தூக்கிடுவாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களுக்கு வந்து ரிசர்வேஷன் உங்க ரிசர்வேஷன் எடுத்து கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ஏத்துக்கிறேன். உங்களுடைய கேள்வியெல்லாம் என்னுடைய கேள்வியும் கூட தான். ஆனால் இந்த கேள்வி என்ன சார், இதில் இந்த மோடி அவர்களுடைய பேச்சு என்பது பிரதமர் மோடியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பரப்புரையிலே நரேந்திர மோடி பேச்சு 13 ஆண்டுகள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார். இப்போ 10 ஆண்டுகளாக பாரத பிரதமராக இருக்கிறார். எந்த அளவில் இவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தவறாக பயன்படுத்துகிறாரோ. 13 வருஷம் சீஃப் மினிஸ்டராகவும் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் இந்தியாவில் இவ்வளோ நீண்ட காலம் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை வகிச்சதுனால இந்நேரம் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஆகிருக்கணும். ஒரு அரசியலில் இவ்வளோ உயர் பதவிகளை உச்சத்தை தொடர ஒருத்தங்களுக்கு ஒரு நிதானம், ஒரு பக்குவம், ஒரு மெக்னானிமிட்டி,
ஒரு அரசியலில் வந்து இந்த லெவலை விட்டு நம்ம இறங்கக்கூடாது, வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அவருக்கு வந்திருக்கணும். ஒரு ஸ்டேட்ஸ்மேன் பேசுகிற மாதிரியா இருக்குது. நான் ஏற்றுக்கிட்டு நான் அதுக்கு பதிலும் சொல்கிறேன். 13 நாள் மட்டுமே பிரதமராக இருந்தவர், 13 மாதங்கள் பிரதமராக இருந்தவர். அப்படிப்பட்ட அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இல்லையா? கண்டிப்பாக அந்த கருத்தில் மாற்று கருத்து கொண்டவங்க கூட வாஜ்பாயோ அத்வானியோ வாஜ்பாயை பொறுத்தவரையிலும் மரியாதையாக தானே சொல்றாங்க. அந்த ஸ்டேட்ஸ்மேன் பிரதமராக இருக்கின்றவரை, தேர்தலை சந்திக்கின்றவரை அவருடைய ஆட்சியை எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள், ஏன் அவர் தோற்கடிக்கப்பட்டார்? ஆட்சியை விமர்சிக்கிறது வேற இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன், அவர் நினைவு தப்புகிற வரை இல்லை சார். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போதும் சரி, அவர் தோற்று போனார்ல 2004 தேர்தலில் இந்தியா ஒளிர்கிறது கேம்பெயின் பண்ணி சோனியா மன்மோகன் சிங் அவர்களிடம் தோற்று போனார். அப்போ கூட அந்த தேர்தலையாவது அதுக்கு அடுத்த தேர்தல்கள்லையாவது எப்பயாவது இந்த மாதிரி எப்படியாவது பிரதமராக இருந்துடணும், நம்ம என்ன லெவலுக்கு வேணால் இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரா? கண்டிப்பாக பேசுனது கிடையாது. அதனால தான் தோற்று போயிட்டாரு. புரிஞ்சுக்குங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆமாம், தேர்தல் வெற்றி பெற்றால் மட்டுமே தான் நாம் நினைத்ததை மக்களுக்கு கொண்டு செலுத்த முடியும். இல்லை எப்படி வெற்றி பெறோம்னு ஒரு மீன்ஸ் இல்லையா? இல்லை, எப்படி வெற்றி பெற்றோம் சொன்னால் நாளைக்கு ஜனநாயகமே இருக்காது, தேர்தலே நிற்காதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமான பேச்சு, எவ்வளோ நகைச்சுவைக்குரிய பேச்சு. அது பரப்புரையில் சொல்லலையா? பரப்புரையில் சொல்கிறாங்களா இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதெல்லாம் ஒரு நகைச்சுவையா இல்லையா சார்? அதுக்கு அவர் திருப்பி பதில் சொல்லிட்டார், அரசியல் சட்டத்தை இவங்க திருத்திடுவாங்க, உங்களுக்கு வர ரிசர்வேஷனை அவங்க கொடுத்துருவாங்க, பிசி ரிசர்வேஷன்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லாமே இத்தனை நாள் அமைதியாக பொறுமையாக அவர்கள் சொல்வதை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். இப்பொழுது மக்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லுகின்ற காரணத்தினால் இவர்களுடைய வாயை அடைப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? சார், உங்க வாயை நான் நல்லா பேசல, எதிர்க்கட்சிகளுடைய வாயை அடைக்கிறதுக்காக நாள் பேசுற நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவ்வளவுதான். அந்த பேச்சு அதுதான் மிகைப்படுத்தி மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள். இது தேர்தல் பரப்புரை பேசுறதா சார்? இது தேர்தல் பரப்புரை யுக்தி. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சார், கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி. கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அதைத்தான் நான் சொல்றேன். ஹேபிச்சுவலாகவே அவர் இப்படி தான் பேசுவார். 2 கோடிங்கிற பேருக்கு வேலை தருவங்கிறது என்ன சார்? தேர்தல் உத்தியா சார்? 1.5 மடங்கு விவசாயிகளுக்கு விலை தருவேன்னு சொல்கிறது தேர்தல் உத்தி தானே சார்? நான் 2022க்குள்ளே விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கிடுவேன்னு சொல்கிறது தேர்தல் உத்தி தானே சார்? நீங்கள் எதை சார் நேர்மையாக சொல்லியிருக்கீங்க? நான் இப்போ சொல்கிறேன், உங்களுடைய இயல்பே இதுதான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இது அதாவது கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க. எத்தனை பேர் பேசியிருக்காங்க? 4 பேர் பேசியிருக்காங்க. நரேந்திர மோடி, அதாவது 400 சீட்டு கொடுங்க, இதை நாங்கள் கான்ஸ்டியூஷனை அடியோடு மாற்றி காட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் தன்னை ஒரு பிரச்சாரக் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார், ஆர்எஸ்எஸ்காரன்னு. ஆர்எஸ்எஸ் இந்த அரசமைப்பு சட்டம் வரும்போதே இது ஒன்றும் இல்லை, தூக்கி போடணும்னு சொன்னாங்க. நீங்கள் வாஜ்பாய் இருக்கும்போது அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு ஒரு கமிட்டி அமைச்சிங்க. இப்போ 4 பேர் சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ ஒரு வார்த்தை இது தப்புன்னு சொல்லியிருக்காங்களா? என்னோட நேரம் முடிஞ்சிருந்துன்னா இல்லை சொல்லு, அமைதியாக கேட்டுக்கிறேன். சொல்லு. குறுக்கீடு என்பது 1-2 சொற்கள்லாம் 1-2 தொட்டி. சாரி நீண்ட உரையாக இருந்தக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய நேரம் பறிப்போகிறது. அதனால் எப்போ ஒரு எதிர்க்கட்சி பொறுப்பில்லாமல் ஒரு பிரதமரை பார்த்து 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவரை பார்த்து மக்கள் பெருவாரியான ஆதரவை ஒவ்வொரு தேர்தலும் கூடுதலாக பெற்று வருகின்ற மக்கள் நேசிக்கின்ற ஒரு பிரதமரை பார்த்து இவர் ஜனநாயகத்திற்கு விரோதி, அடுத்த தேர்தலே வராது என்று பேசினார். வாஜ்பாய் இருக்கும்போது என்ன சொன்னாங்க? வாஜ்பாய் இருக்கும் பொழுது வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் ஜெயித்தால் அதிபர் தேர்தல் முறையை கொண்டு வந்து விடுவார், தேர்தல் இருக்காது சொன்னாங்க. அதைத்தான் இப்போ இவரையும் சொல்லிட்டு இருக்காங்க. வாஜ்பாய் அமைதியாக போனார், ஸ்டேட்ஸ்மேன், அதனால் தோற்று போனார். இவர் அப்படி இல்லை, எங்கே என்ன பதில் கொடுக்கணுமோ, எந்த பாஷை புரியுமோ அந்த பாஷையில் பேசுகிறாரு. இப்போ இதுக்கெல்லாம் யார் தீர்ப்பு சொல்கிறது? வெளிநாட்டிலேருந்து பணம் கொண்டு வந்துட்டார், 15 லட்சம் போட்டாரான்னு கேட்பாங்க. அப்படி அவர் பேசவே இல்லை. வெளிநாட்டிலேருந்து பணம் முழுக்க கொண்டு வரல, இன்னும் வெளிநாட்டிலேருந்து இன்னும் பணம் முழுக்க கொண்டு வரல. ஆனால் இப்போ என்ன மொழி உங்களுக்கு புரியுமோ அந்த மொழி அரசியல்வாதிகளுக்கு பரப்புரையில் சொல்லுங்க. மக்கள் இதற்கான தீர்ப்பை ஜூன் 4 மிக தெளிவாக சொல்வார்கள். அதே நாளில் இதே மாதிரியான நம்ம உட்கார்ந்து பேசுவோம். அப்போ மக்கள் பொறுப்பு இல்லாமல் எதிர்க்கட்சி பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன மொழியில் சொல்லணுமோ அதை சொல்கிறார் பிரதமர். இது ஒரு தேர்தல் பரப்புரை உத்தி இல்லை, இது உத்தியெல்லாம் கிடையாது, இது ஒரு பதற்றம். இது நீங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒருவர் 10 ஆண்டுகள் முடியும் பொழுது எதுவுமே செய்யலை அப்படின்னா இப்படி தான் பேசுவார்
அதை குறித்து நீங்க ஒரு ஆய்வு பண்ணணும்னா அதுக்கு நரேந்திர மோடி ஒரு சிறந்த உதாரணம், சிறந்த எடுத்துக்காட்டு, சிறந்த சாம்பிள். ஏன்னா 10 ஆண்டு காலத்துல சொல்ற மாதிரி ஒரு திட்டம் கூட இல்லை. அப்போ இறுதியாக அவங்களுடைய ஆயுதமாக கையில் எடுத்திருப்பது என்னன்னா மதம். இந்தியாவில் மதத்தை வச்சு பிளவுபடுத்த முடியுமா அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் பேசும்பொழுது ஒரு பேட்டர்ன் பத்தி பேசிட்டு இருந்தோம், ஒரு ஹாபிச்சுவல் லையிங் பேட்டர்ன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இது மோடியோட பேட்டர்ன் மட்டும் இல்லை, இது RSS பேட்டர்ன். இது நீங்க காந்தியை படுகொலை செய்ய பொழுது கோட்சே தன் கையில் இல்ல கோட்சே தன் கையில் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு, அதன் பிறகு கோட்சே RSS சார்ந்தவர் தான் அவர் கையில் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு காந்தியை கொலை செய்தது ஒரு இஸ்மாயில பரப்புனாங்களா இல்லையா அன்னைக்கு? அப்போ இந்த பேட்டர்ன், இந்த பொய் சொல்றது, உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவது என்பது RSS பிஜேபியினுடைய ஒரு ஹாபிச்சுவல் லையிங் பேட்டர்னாகவே இருக்கிறது இந்த 70 ஆண்டுகால இந்திய வரலாறுல. அப்போ இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போ இன்னைக்கு இறுதியாக இவங்க பேசுறாங்க. நான் கேட்கிறேன், 2014 இருந்து 2022க்குள்ள அதானியோட சொத்து $8 பில்லியன் இருந்து $140 பில்லியன் உயர்ந்தது எப்படி? அதுல மோடியினுடைய பங்களிப்பு இல்லையா? மோடி எங்க சென்றாலும் அதானியும் அம்பானியும் பின்னாடியே போறாங்களே, என்ன அடிப்படையில் பின்னாடி போறாங்க? அப்ப நாங்க பதில் சொல்ற இடத்துல இருந்து பிரதமர் காங்கிரஸ் கட்சியை பதில் சொல்ற இடத்துக்கு தள்ளுறாரா? ராகுல் காந்தியின் மேல இந்த குற்றச்சாட்டை சொல்றதன் வழியாக அவர் ராகுல் காந்தியை ஒரு புஷ்பேக் பண்ணி விடுறாரா? இல்ல, அது நினைச்சு பண்றாங்க. ஆனா இப்போ நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு கவுண்டர் நரேட்டிவாக இருக்கிறது. இங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் இதுக்கு ஹீரோவாக இருக்கிறது. அது ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அதற்கு பதில் சொல்ல முடியாதவங்க களத்துல திசை திருப்பறதுக்கு, டைவர்ட் பண்றதுக்கு, மடைமாற்றம் செய்வதற்கு இந்த மாதிரியான மிகவும் கீழ்த்தரமான யுக்தியை பயன்படுத்துறாங்கன்னு நான் பாக்குறேங்க. நான் அப்படிதான் இப்ப நீங்க கிரிக்கெட் குறித்து பேசுகிறார். விளையாட்டு துறையில காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சால் கிரிக்கெட் துறையில சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்களாம் வந்துருவாங்கன்னு ஒரு பொய்யை சொல்றாரு. நான் கேட்கிறேன், 70 ஆண்டுகால இந்திய வரலாறுல முதல்ல ஒரு குறிப்பிட்ட உயர் சமூக சாராம யாராவது இருக்கிறாங்களா 70 ஆண்டுகள் இந்திய வரலாறுல? அப்போ இன்றைக்கு நாங்க உயர்ந்த நோக்கமான சமூக நீதி குறித்து பேசிட்டு இருக்கிறோம். கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டுகளை எல்லாரும் வரணும்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க நடராஜனை குறிப்பிட்டு பேசுனீங்க. அப்போ அது அந்த சார்ந்து இன்னைக்கு மோடியை பேசிருக்கணுமா இல்லையா? அவர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்றாருல்ல. அப்ப அதை விட்டுட்டு அதை பேசாம நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா நீங்க சிறுபான்மை சமூகத்தை சேர்த்துருவாங்கன்னு பேசுறீங்க நீங்க. அப்ப இதோடைய இதை காமிக்கல, எதை பேசினா மக்கள்கிட்ட எடுபடும், வாக்கு தேர்தல் நேரத்தில் எது மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுமோ அதை பேசுறாங்க. அது தேர்தல் பரப்புரையோட உத்தி. அவர் அந்த இடத்துக்கு தள்ளினது காங்கிரஸ் கட்சி. பொறுப்பு இல்லாமல் எதிர்கட்சிகள் பேசி பிரதமரை சீண்டிட்டாங்கன்றார். இல்ல, நிச்சயமா இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், 2014 மோடி வெற்றி பெற்றது இந்த யுக்தி கையாண்டதனால் இல்ல. அவர் வளர்ச்சின்னு பேசினார், அவர் முன்னேற்றம்னு பேசினார், வேலை வாய்ப்புன்னு பேசினார். அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க அவருக்கு. அவர் ஒருபோதும் மதவாதம் குறித்து பேசல. 2014 அவர் வேஷம் போட்டார், முகமூடியோட வந்தார். 2019 அவரை பத்தி பேசல, இன்று பேசுறார். நான் திருப்பியும் சொல்றேன், இந்திய மக்கள் ஒருபோதும் இந்த கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இந்தியாவில் பெரும்பான்மை வாதத்தை பயன்படுத்தி ஆட்சி அமைக்கலாம் நினைக்கிறாங்களே, நான் திருப்பியும் சொல்றேன், இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணாம்னு நினைக்கிறவங்க, இங்க சமத்துவமா வாழணும்னு நினைக்கிறவங்க, சமூக நீதியை விரும்புறவங்க. அப்போ அந்த மக்களை நீங்க விஷமத்தனமா மாற்றணும் முயற்சிக்கிறது எடுபடாது, இந்தியாவில் செல்லாது அப்படின்னு நாங்க சொல்றோம். திரு நித்யானந்தம், 2014லயோ 19லயோ இந்த மாதிரி ரெட்டாரிக் அவர்கிட்ட இல்ல. இப்ப வளர்ச்சி, முன்னேற்றம், வல்லரசு இதெல்லாம் விட்டுட்டு முழுக்க காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லாதெல்லாம் பேசுறது, அல்லது ஒரு மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற பேச்சை பிரதமர் பேசுகிறாருன்றது எப்படி? 2014 மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சர், அவரை பற்றி என்ன பேசினார்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்லது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் என்ன பேசினாங்க? குஜராத்தை விட்டு வெளியே மோடியை யாருக்கு தெரியும், அதனால் அவர் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு அந்த விஷயத்தை பெருசாகவே எடுத்துக்கல. இல்லை இல்லை, இந்தியா முழுக்க பிஜேபி என்ன சொன்னதுன்னா, குஜராத் மாடல், குஜராத்தை எப்படி முன்னேற்றிருக்காரு பாருங்க, குஜராத்தை பாருங்க. சரிதான் ஐயா, நான் பேசுறது வேற. இப்படி பிஜேபி அவங்களுடைய தலைவர் ஸ்டாலின் கூட பிரதமராக நாம் இங்கே பேசிப்போம் திமுகவில், அது இல்லை விஷயம். ஆனால் காங்கிரஸ் எளிதாக எடுத்துக்கொண்டது மோடி அவர்களை. அவர் மீண்டும் மன்மோகன் சிங்க்கு ஈடாக அந்த இடத்துல வந்துவிட முடியாது என்று கருதினார்கள். அதனால் அவங்களுடைய விமர்சனமும் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போல, இவருடைய பதிலும் அதுக்கு அவசியப்படல. எது தேவை, வளர்ச்சி தேவை என்பதாக அவர் பேசினார். 19 அப்படித்தான் இருந்தது. இப்போ 19 அவர் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று விட்டார். அப்போது 19 என்ன முக்கியமாக வச்சாங்க, இந்த மாதிரி பணமதிப்பு இழப்பு கொண்டு வந்தார், இன்னும் வேறு எதுவும் சொன்னார், வரி ஒன்று ஜிஎஸ்டி கொண்டு வந்தார், இப்படி எல்லாம் சொல்லி அதை 2019 முழுக்க அந்த தாக்குதல், புல்வாமா தாக்குதல், அங்க சாகுறாங்க. அதற்கு பிறகு ராணுவர்கள் உயிர் தியாகம் பண்ண பிறகு எல்லாம் இல்ல இல்ல
தேர்தல் பரப்புரையவே அப்படியே அதை அடிச்சிட்டு போயிடுச்சு. தேர்தல் பரப்புரையில் சீரியஸ் அது பாரதிய ஜனதா கட்சியோட யுக்தியாக கையாண்டாங்க. ஆனால் எதிர்கட்சி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பாடிக்கும் போய் அஞ்சலி செலுத்திட்டு ஒவ்வொரு ஊருக்கும் தனி விமானம் வச்சு அனுப்பிச்சிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் இது தலைப்பு செய்தியாகி இதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்னு ஒன்று போய் அந்த தேர்தல் பரப்புரை முழுக்க இந்திய அரசியல், இந்தியாவுடைய பொருளாதாரம், வாழ்வாதார பிரச்சனைகள், எதிர்கட்சி விமர்சனம் அப்படிலாம் இல்லாமல் எதிரி நாடு போர் தொடுத்துருச்சு, நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அம்சத்தில் அந்த போர் வந்து அந்த தேர்தல் சுருக்கப்பட்டுருச்சு. அன்றைக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான இமோஷனல் இஷ்யூ இல்லாதனால பிரதமர் இதெல்லாம் ரிசால்வ் பண்றாரு. அன்றைக்கு விவாதத்தில் நான் கூட பேசியிருக்கிறேன், சன் தொலைக்காட்சியிலே பேசியிருக்கிறேன். இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் அல்ல, காங்கிரஸுக்கும் சொந்தமானவர்கள், கம்யூனிஸ்டுக்கும் சொந்தமானவர்கள். ஏன் அவர்கள் அதை சொல்லவில்லை? ஏன் மோடி சொன்ன குறை சொல்லி கட்சிக்காக ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க? கட்சிக்கு இல்ல, நாட்டுக்காக உயிரிழந்தாங்க. அவர்களை நினைவு கூறுகிறார். எல்லாரும் தான் அஞ்சலி செலுத்தலாம். சத்யபால் மாலிக் என்ன சொன்னாரு? உங்களுக்கு இல்ல, சத்யபால் மாலிக் என்ன சொன்னாரு? இப்போ உங்களுக்கும் எனக்கும் அது என்னன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் சந்தேகம் இருந்து பேசாம விட்டோம். ஆனா நீங்க அதை என்னன்னா தேர்தல் இஷ்யூவா கொண்டு வந்தீங்க. இப்போ சத்யபால் மாலிக் என்ன சொல்றாரு? நான் சொன்னேன் இப்படி தாக்குதல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு, திட்டமிட்டு இவங்க அதை புறக்கணிச்சாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவர் வீட்லேயும் ஒரு ஈடி ரைடு. என்னுடைய துவக்கத்திலேருந்து நான் சொல்ல, இப்போ நம்ம தொடங்கின விஷயத்துக்கே வந்தால் கூட அம்பானி அதானிக்கு மிக இப்போ கூட சொன்னாங்க, எங்கே போனாலும் பின்னாடியே அம்பானி அதானி கூட்டிகிட்டு போகிறார். மன்மோகன் சிங் வெளிநாட்டுக்கு தொழிலதிபர்களை அழைத்து செல்லும்போது அம்பானி சென்றிருக்கிறாரே. இல்ல, இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க குருவா போறதுக்கும் தனிப்பட்ட ஒரு நபர் போறதுக்கும், இன்னும் சொல்ல போனா குஜராத்ல உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்ற அனைத்து பயணங்களும் சென்ற இதுல அதானியோட விமானத்துல. அந்த மாதிரி மன்மோகன் சிங் போனார். 2014 கேம்பெயின் கோயம்புத்தூர் வரலையும் அதானி விமானத்துல தான் சார் வந்தாரு. எந்த ஊர்தியில போனாருங்கிற கேள்வி இல்லைங்க. யாருடைய ஊர்தியில போனாரு? யாருடன் போனார்கள்? யாருடைய ஊர்தியில போனாரு? ஊர்தியாவே இருக்கட்டுமே சார். அதானி, அதாவது பிரதமரோடு அம்பானி போனாரா இல்லையா? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் வாஜ்பாய் போனார்கள். ஒரு தொழிலதிபர் போல மோடி இல்ல சார். இதுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒன்னு இருந்தது. இதுக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அதாவது இதற்கு முன்னால் இருந்த பழைய இந்தியா இருக்குல்ல, மோடிக்கு முந்தைய இந்தியாவில் பிரதமர் இருந்தார், மன்மோகன் சிங் இருந்தார், வாஜ்பாய் இருந்தார், அவருக்கு முன்னாடி இருந்தாங்க. அவர்கள் எல்லோரும் குஜராலாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் இங்கேருந்து தொழிலதிபர்களை கூட்டு போவாங்க, பத்திரிகையாளர்களை கூட்டு போவாங்க. நடு வானில் விமானத்தில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வருகிற போது, உச்சி மாநாட்டெலாம் போயிட்டு வருகிற போது சர்வதேச பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைகளுக்கு மணிக்கணக்கில் பேட்டி கொடுப்பாங்க விமானத்தில். மன்மோகன் சிங் பல பேட்டிகளை அட்டன் பண்ணியிருக்கார். இப்போ பத்திரிகையாளர்களை அழைத்து செல்வதில்லை, அவருடைய பிரதமருடைய விமானத்தில் யாரையும் கூட்டு போகிறதில்லை. தனித்தனியே வருவாங்க, அவங்க அங்கே கலந்து கொள்வாங்க. அதானிக்காகவே வெளியுறவு அமைச்சரும் பிரதமரும் வெளிநாடுகளுக்கு போய் அந்த நாடுகளை ப்ரெஷர் பண்ணி லாபி பண்ணி அவங்களுக்கு ஒப்பந்தங்களை வாங்கி கொடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இன்னொரு விருந்தினர் பேசவே இல்லை, நான் அவருடைய கருத்து ஒரே ஒரு வேலை சொல்கிறேன். ஒவ்வொருவருடைய நடவடிக்கையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் மன்மோகன் சிங் நடந்துட்ட மாதிரி தான் மோடி நடக்கணும்னா மன்மோகன் சிங்கே பிரதமராக இருந்துட்டு போகலாமே. மோடியுடைய முறை எப்படி சார்? மன்மோகன் சிங் ஆகஸ்ட் 15 கொடியேற்றினாருக்காக இவர் நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லுவாரா? ஒரு எஸ்டாப்லிஷ்ட் நார்ம் இருக்குல்ல, அவர் மூவர்ண கொடியேற்றத்துக்கும் நம்ம இல்ல மன்மோகன் சிங் செய்தாரு அப்படின்னா மன்மோகன் சிங் செய்த எல்லாத்தையும் நீங்க மறுத்துறீங்களா? எளிமையா சொல்லிட்டீங்க சார். வேறு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரையிலும் இந்தியாவுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் லெகசி இருக்கு, ட்ரெடிஷன் இருக்கு, எல்லாம் இருக்குதுங்க. தேர்தலே எங்களுக்கு வந்து சுதந்திரமே வேண்டாம் என்று சொன்ன தமிழக கட்சிகள் இருந்திருக்கு. இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை சுகித்து கொண்டு மந்திரி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். பத்தி இவர்கள் பேசும்போது திகாவுடைய தீர்மானங்களுக்கு அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கும். ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிச்சான்னு கேட்கிறாங்க. அது ஆர்எஸ்எஸ் அரசியல் கட்சியே கிடையாதுங்க. அதை பத்தி என்ன? திக அரசியல் கட்சியா? இது திக அரசியல் கட்சி அல்ல. ஆனால் ஆர்எஸ்எஸ் நீங்கள் 47 திமுக 1947 திமுக இல்ல, அன்னைக்கு இருந்த திராவிடர் கழகம் தான். 49 தான் திமுக வருது. பாஜகவுடன் சேர்த்து ஆர்எஸ்எஸ் நீங்கள்
அரசியலிலே கலக்கின்ற பொழுது பெரியாரையோ தீகாவையோ அரசியலிலே நாங்கள் கலந்து பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? இல்ல நீங்க தான் முதல்ல சொன்னீங்க இது அரசியல் கட்சியான்னு. ஆனா அரசியல் கட்சியான்னு கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க? சுதந்திர போராட்டத்துல கலந்து கொள்ளாதவர்கள் நீங்க எங்கேயோ டிவைட் பண்ணி எங்கேயோ எடுத்துட்டு போறீங்க. நான் அதுக்கு லெக்சர் கொடுத்துறேன். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பெரியார் மண் விடுதலைக்காக போராடியதை விட மக்களுடைய சமூக ஏற்றத்தாழ்வு ஒழியணும், சமத்துவத்துக்காக போராடினார். ஒரு நிமிஷம் சார். மண்ணுக்கான விடுதலைன்றதை விட ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதா? எல்லாருமே சமூக நீதிக்காக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் தலைவரை சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் சமூக நீதி சொல்லுங்க. வெள்ளையனே வெளியேறிய ஜாதி என்பதே அங்கே இல்லாத ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருந்து கொண்டிருக்கிறது. தீண்டாமை முழுவதுமாக ஆர்எஸ்எஸ் அகற்றப்பட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவரா சொல்லி ஒரு தலித் வந்திருக்காரா? இல்லைங்க, தலித் ஓபிசி வர முடியாது. ஆர்எஸ்எஸ் தலைவரா வந்திருக்காரா? நம்ம தொடர்ந்து பேசலாம். இருங்க, இன்னொரு விருந்தினர் பேசவே இல்லை. நம்ம எங்கெங்கயோ டைவர்ட் ஆகி போறோம். நம்ம மூன்றாவது கட்ட தேர்தல் பரப்புரையில் இருக்கிறோம். தலித் வரலைங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்ம திராவிட இயக்கம், குறிப்பா பெரியார் இது நடந்தது விடுதலை போராட்டம் இல்ல. வெள்ளைக்காரனிடமிருந்து அதிகாரத்தை எடுத்து வெள்ளைக்காரனிடமிருந்து சரி, இப்ப மல்லிகார்ஜுன கார்கே தலைவராயிட்டாரு. இப்ப காங்கிரஸ் ஏத்துக்கீங்களா? நீங்க கார்கே தான் காங்கிரஸ் தலைவரா வச்சிருக்கீங்க, ஏத்துக்கிறீங்களா? பிஜேபியில சமூக நீதி இந்த மாதிரி தலைவர்கள் சார், காங்கிரஸ் தான் முதல் ஜனாதிபதியை KR நாராயணன் கொண்டு வந்தது. தலித் ஜனாதிபதியை காங்கிரஸ் தான் முதல் காங்கிரஸ் பிரசிடென்ட்டை தலித் கம்யூனிட்டில இருந்து கொண்டு வந்திருக்கு, மல்லிகார்ஜுன கார்கேயை. நீங்க ரெண்டையும் ஏத்துப்பீங்களா? பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரலையா? சிறுபான்மையினரை கொண்டு வரலையா? தலித்தை கொண்டு வரலையா? மலைவாழ் மக்களுக்கு கொண்டு வரலையா? வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது கிடைத்த இரண்டே வாய்ப்பில் கூட ஒன்று அப்துல் கலாமுக்கும் மற்றொன்றை கோவிந்துக்கும் கொடுத்தார்கள். அவர்கள் யாரு? கோவிந்துக்கு முன்னாடியே KR நாராயணன் இருந்தாரு. நீங்க முதல் முறை கொண்டு வந்தது மாதிரி சொல்லாதீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுகுணா திவாகர், இரண்டு வாய்ப்பு பாரதிய திரு சுகுணா திவாகர் முதல் இரண்டு வாய்ப்புல மரியாதை கொடுத்தீங்களா? கொண்டுட்டு வந்து அலங்கார பொம்மையா வச்சுக்கிட்டு ராமர் கோயிலை கட்டும்போது கூட எங்கேயோ டைவர்ட் ஆகி போறோம் சார். டைவர்ட் ஆகுறோம். இல்ல நேர வரையும் டைவர்ட் ஆகுறோம். மன்னிக்கணும், டைவர்ட் ஆகுறோம். நேர வரையும் அரசியல் இன்றைய தலைப்புல நீங்க திசை திருப்பி கொண்டு போறீங்க. மன்னிக்கணும். திரு சுகுணா திவாகர், பிரதமரோட பேச்சிலிருந்து ஆரம்பிச்சோம், திரும்ப அங்கேயே வருவோம். உங்க கருத்து? இல்லை, என்னென்னா பிரதமர் அதாவது எல்லா கட்சிகளும் அல்லது பெரும்பாலான கட்சிகளில் ஒரு 4ஆம் தர பேச்சாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் பிஜேபியில் அந்த 4ஆம் தர பேச்சாளராக மோடியே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு துயரமான ஒரு விஷயம். அவர் ஒரு கட்சி சார்பான பிரதிநிதி மட்டுமல்ல, அவர் 10 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட ஒரு பிரதமர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் மிக மிக அருவருக்கத்தக்க வகையில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதா இன்னும் துயரமான ஒரு விஷயம். இந்த தரம் தாழ்ந்த மோடியுடைய பேச்சுக்களில் 2 தன்மை இருக்கிறது. ஒன்று, அவர் வெறுப்பு பிரச்சாரத்தை விதைக்கிறார் என்பது. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறார். அதாவது ஓட் ஜிகாத் என்பது என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், அல்லது இந்துக்களுடைய OBC SC இடஒதுக்கீட்டை தூக்கி இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை இப்போ சமீபத்தில் சொன்ன கிரிக்கெட்டில் சிறுபான்மையினர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்கன்னு சொல்லதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தரம் தாழ்ந்த வெறுப்பு பிரச்சாரம். இன்னொன்று, தான் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம் அப்படிங்கிறதையே மறந்துவிட்டு தன் ஆட்சி மீதே குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடிய வகையில் அவர் போயிருக்கார் அப்படிங்கிறதான் தொடர் கனகராஜ் சொன்னது மாதிரி அவருடைய ஒரு மனநிலை, அவருடைய அறிவுத்திறன் குறித்து நமக்கு சந்தேகம் வருகிறது. அவர் வேற யாரை பற்றியும் அவர் கேள்வி எழுப்பலை, தன்னை நோக்கி அவர் குற்றச்சாட்டுகள் எழுப்பிக்கிட்டே இருக்கார். கச்சத்தீவு தாரி வார்த்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னார். 10 ஆண்டுகளாக இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, ஒன்றுமே பண்ணலை. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அந்த கச்சத்தீவு பற்றி ஒரு RTI வந்திருக்கிறது. அந்த கச்சத்தீவு தொடர்பாக ஒரு RTI ஆவணத்தை அண்ணாமலை வெளியிடுகிறார். அதில் அஜய் ஜெயின் ஒருத்தர் கையெழுத்து போடுகிறார். அப்படி ஒரு அதிகாரியே வெளியுறவுத்துறையில் இல்லைன்னு சொல்லி இன்னொரு RTI தகவல் வந்திருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டுபாக்கோரான ஆவணத்தை யார் தயாரித்தார்கள்? அண்ணாமலை தயாரித்தாரா அல்லது மத்திய அரசு தயாரித்ததா? MR ஜெய்சங்கர்லேருந்து எல்லாருமே பேட்டி கொடுத்தாங்களே. அப்போ அந்த தகவல், அந்த ஆவணம் எப்படி தயாரிக்கப்பட்டது? இதுக்கு எந்த பதிலுமே இல்லை. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிரதமர் கச்சத்தீவு பற்றி எந்தவித நடவடிக்கையுமே எடுக்காமல் அந்த 1974 தாரை வார்த்துறாங்க அப்படின்னு சொன்னது மாதிரி இப்போ சம்மந்தமே இல்லாமல் அம்பானியும் அதானியும் கருப்பு பணத்தை கொண்டு போய் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க பணமதிப்பிழப்பு கொண்டு வர்றப்ப கருப்பு பணத்தை அதாவது அந்த கருப்பு பணமதிப்பிழப்பு என்பதே 3 நோக்கங்கள் தான் மிக முக்கியமானது. ஒன்று கருப்பு பணம் ஒழியும், இன்னொன்று கள்ள நோட்டு ஒழியும், இன்னொன்று தீவிரவாத தாக்குதல் ஒழியும்னாரு. ஆனால் அந்த டிமானிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு தான் புல்வாமா தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். கள்ள நோட்டுக்கும் பெருசாக ஒழியலை. கடைசியில் ஒழிஞ்சதெல்லாம் 500 1000 ரூபாயோட சேர்ந்து 2000 நோட்டு தான் ஒழிஞ்சது. கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் அம்பானி அதானே கருப்பு பணம் வச்சுருக்கிறாங்க. அவங்க கொண்டு போய் ராகுல் காந்திகிட்ட கொண்டு போய் வண்டியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே வாங்கி போட்டார் ராகுல் காந்தி?
நீங்க காங்கிரஸுடைய வங்கி கணக்கையே முடக்கி விட்டீங்கன்னு சொன்னா ராகுல் காந்தி வாங்கி வாங்கி பாக்கெட்ல அரசியல் ரீதியா நீங்க மௌனமா இருக்கிறது காரணம் பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு சார். அதுக்கு நீ வந்து லிட்டரலா மீனிங் எடுக்கக்கூடாது, அப்படி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாரு. நீங்க லிட்டரலா மீனிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, இப்போ ஹிண்டன்பர்க் பற்றியே இது பிரச்சனை வந்தப்ப அந்த அறிக்கை தொடர்பாக உலகமே பேசியது. அப்போ மோடி மௌனமாகத்தானே இருந்தார். அப்போ வந்து அவர் அம்பானி அதாட்ட பணம் வாங்கிட்டாராங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? இவ்வளவு நாள் நீங்கள் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி நேற்று வரைக்குமே அம்பானி அதானி பற்றி தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதை சொல்கிறதுனே தெரியாமல் வந்து இப்போ அதாவது ஒரு திருச்செண்டையில் வந்து கையில் கிடச்சாலும் எடுத்து வீசக்கூடிய ஒரு மனநிலைக்கு மோடி போய்விட்டார் அப்படிங்கிறதான் இது காட்டுகிறது அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. ஏன்னா அம்பானியும் அதானியும் யாருக்கு நெருக்கமாக இருந்தார்கள், யாரோட விமானத்திற்கு போனார்கள் அப்படிங்கிறது இதையே பார்லிமெண்ட் வந்து ராகுல் காந்தி பேசினப்ப மோடி என்ன சொன்னார், அவங்க வந்து விமானத்தில் போனாங்கன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன அதே மோடி தான் இன்னைக்கு எந்தவித ஆதாரமுமே இல்லாமல் ராகுல் காந்திக்கு அம்பானி அதானியும் பணம் கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து ஹேமந்த் சோரன் வரைக்கும் கைது செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு எதிர்க்கட்சி தலைவர்களை வேட்டையாடி இருக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. நீங்கள் வந்து காங்கிரஸுடைய வங்கி கணக்கையே முடக்கி இருக்கீங்களே. அப்படிங்கிறப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வந்து மோடி எழுப்புகிறார்? இது அதாவது குற்றச்சாட்டு எங்கெங்க வச்சாரு? கேள்வி தானே கேட்டு நீங்க அபத்தமா நித்யானந்தன் நீங்க அபத்தமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க குறுக்கிட்டப்ப இது பண்ணீங்க வந்து திருப்பி வந்து பேசாதீங்க, இல்லைன்னா நீங்களே முழுக்க பேசிடுங்க. அதனால அம்பானி பற்றியும் அதானி பற்றியும் தொடர்ச்சியாக விமர்சனத்தை ராகுல் காந்தி மட்டுமல்ல இடதுசாரிகள் வந்து எல்லாருமே வைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தவர் தான் மோடி. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் அம்பானி அதானியும் ராகுல் காந்தியோட தொடர்புபடுத்தி பேசுகிறார் அப்படின்னு சொன்னா இது எந்த கணக்கில் சேர்ப்பது என்பதாவது நிதானம் தவறிய நிலையில தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுபான்மையின் மீதான வெறுப்பாக இருக்கட்டும், தன்னுடைய ஆட்சியின் மீதே ஒரு குற்றம் சுமத்தக்கூடிய ஒருவர், அதாவது 10 ஆண்டு காலம் மோடி தான் வந்து ஆட்சி செய்திருக்கிறார், எதிர்க்கட்சிகள் தான் குற்றம் சுமத்த வேண்டும். ஆனால் என்னன்னா மோடியை தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இது வந்து அதாவது இந்தியாவில் வந்து எந்த ஒரு பிரதமருமே அதாவது ஒரு பிரச்சாரத்தை வந்து யாராவது ஒருவர் ஒரு மிகையாக பேசுவார், ஒரு தரம் தாழ்ந்து பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். யாராவது ஒருவர் பேசி மிகப்பெரிய சர்ச்சையாகும். ஆனால் ஒருவர் தொடர்ச்சியாகவே தரம் தாழ்ந்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறார், அது சர்ச்சையாகி கொண்டே போகிறது அப்படின்னு சொன்னால் அது மோடிங்கிற மனிதரை தவிர வேற யாருமே நம்ம இந்திய தேர்தல் வரலாற்றில் பார்க்கவே இல்லை. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒரு அருவருக்கத்தக்க வகையில் மிக மிக கீழான வகையில் மனித அறங்களையே வந்து காலில் போட்டு தோஷம் பண்ணக்கூடிய வகையில் தான் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பிரதமராக இருப்பதற்கு ஒரு அரசியல் தலைவராக இருப்பதற்கே ஒரு தகுதியற்ற நபராக இருக்கிறார் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்ன காரணம்னா வந்து 3 கட்ட தேர்தல்களுடைய முடிவுகள் என்பது அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையுமே தரவில்லை. அப்படிங்கிற அடிப்படையில் அதன் காரணமாக ஒரு நிதானம் நடந்ததான் இப்படியான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து ஒரு பிரதமர் போயிருக்கார். அப்படிப்பட்ட ஒருவர் மறுபடியும் ஒரு பிரதமராக வருவார்னு சொன்னால் இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அரசியல் சட்டத்தை வந்து மாற்றிடுவாங்க, இல்லை தேர்தலே நடக்காது அப்படிங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க வந்து. ஆனால் ஒரு பிரதமர் தன்னுடைய ஒரு பொறுப்பை வந்து உணரவே உணராமல் இவ்வளவு கேவலமாக கேடுகட்ட வகையில் ஒரு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் என்ன வேணுமானாலும் பண்ணுவார் இல்லையா, அதைத்தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். அரசியல் சட்டத்தை மாற்றுவாரா இல்லையாங்கிறது அல்ல, மாற்றுவதற்கான எல்லா சாத்தியங்களுக்குமான அறிகுறிகள் மோடியுடைய பேச்சிலே இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி. டாக்டர் சுமந்த், பொதுவாக வந்து ஒரு தேர்தல் பரப்புரைன்றது முதற்கட்டத்தில் ஒரு சப்ஜெக்டில் ஆரம்பிச்சதுன்னா அது 2வது 3வது 4வது வரலையும் ஒரே விஷயங்கள் இருக்கிறது இல்லை. ஏதேனும் ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம் வந்து அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகும். ஆனால் இந்த தேர்தலில் அப்படியான அலைகள், ஆதரவு அலை, எதிர்ப்பு அலை அப்படின்னு விசிபிளாக எந்த ஒரு அலையும் வீசினது மாதிரி தெரியலை. 400 அப்படின்ற இலக்கை இப்போ பிஜேபி பேசுகிறத அவ்வளவா பார்க்க முடியல. பேசலன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்கிறதுனால அப்பப்போ அங்கங்கே வருதே தவிர ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை அவங்க பேசுகிறது மாதிரி தெரியல. இந்த 3 கட்ட தேர்தலில் ஒரு 7 கட்டமாக நடத்துறது பிஜேபிக்கு ஒரு செட்பேக்காக இன்னைக்கு அமைஞ்சிருக்கா? இந்த 3 கட்ட தேர்தல் அப்படின்ற ஒன்று பிஜேபியை ஒரு பின்ன இருந்து ஒரு பேக்ஃபுட்டில் தள்ளியிருக்கா? இல்லை, நிச்சயமாக பேக்ஃபுட்டில் தள்ளியிருக்கு. இதில் என்ன சிக்கல் என்றால் இந்த தேர்தலை மேபி ஒரு மார்ச் மாதத்தில் ஆர் ஏப்ரல் முதல் 2 வாரத்திற்குள் முழுமையாக முடித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் வந்திருக்கும். இது வந்து என்ன பண்ணாங்க, இவ்வளவு நாள் ஏன் தள்ளி வச்சாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பிரதமர் போய் பேசி கேம்பெயின் பண்ண பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஷெட்யூலே வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு இழுத்துருக்காங்க. ஆனால் அது பேக்ஃபயர் ஆகும். இன்ஃபேக்ட் நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்பு பதிவு செய்திருந்தேன், இந்த மாதிரி இது வந்து பெரிய ரிஸ்க்கு,
இது வேகமாக முடித்திருக்க வேண்டும் தேர்தலை. இது ஒத்தி போட ஆர் தள்ளி வைக்க இதனுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆளுங்கட்சிக்கு அப்படின்ட்டு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது போலும் தோணுகிறது. ஸோ மிக முக்கியமாக பிரதமர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிற மாதிரி பாஜக வைத்து கொண்டிருந்த, இன்ஃபேக்ட் அவர் ஒரே ட்ரம்ப் கார்டு அவர் தான். ஸோ இந்த பாஜகவுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிறத கூட இரண்டாம் பட்சமாக வைத்துக்கொண்டு மோடிக்கு வாக்களியுங்கள் என்று தான் பாஜக தலைவர்கள் மோடி கேரண்டி தானே, மோடிக்கா மாதிரி இருக்கும்போது மோடிகா கேரண்டிங்கிறத பற்றி இப்போ பேசுறது இல்லை, 400 பற்றி பேசுறது இல்லை. இப்போ பரவலான பேச்சு மெஜாரிட்டி வருமா வராதா அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு ஃபேஸ் போக அந்த மெஜாரிட்டியே வராதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் டூ ஏர்லி, இப்போவே வந்து மெஜாரிட்டி வருமா வராதான்னு சொல்லலாம் முடியாது. பட் இன்றைய சூழலில் ஒரு 35-40 இடங்களை இழந்த பாஜக இந்த இடங்களை எங்கு மேக்கப் செய்வார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஸோ அடிப்படையில் பிரதமர் வந்து ஒரு ஹியூஜ் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தவர் இப்போ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டாக இல்லையோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு, ப்ளஸ் அவருடைய பேச்சுக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களே வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்கும் வகையில் அந்த பேச்சுக்கள் இருக்கின்றன. அதுதான் வந்து இந்த கடைசி 2 வாரத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், பல பேச்சுக்கள் வந்து ஈவன் பிஜேபி சப்போர்ட்டர்ஸே வந்து ஐயோ கொஞ்சம் ஓவராக போகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி அதானி அம்பானி பேச்சு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இதே மாதிரி சென்றால் நிச்சயமாக பாஜகவுக்கு பேக் ஃபுட் மட்டும் இல்லை, இது வந்து அதை விட தாண்டி விக்கெட்டிலேயே வந்து பந்து படக்கூடிய அளவிற்கு ஆபத்து நிச்சயமாக அவர்களுக்கு ஃபயர் ஆயிடுன்றீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். அம்பானி அதானியிடம் மூட்டையாக பணம் வாங்கி கொண்டு அவர்களை பற்றி பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு எப்படிப்பட்டது என்கிற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். இது விசித்திரமாக இருக்கிறது மோடி அவர்கள் சொல்வது என்று 51% பேரும், பிரதமருக்கு ஏதேனும் இது பற்றி தகவல் கிடைத்திருக்கலாம் அதனால் இப்படி பேசுகிறார் என்று 10% பேரும், இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு என்று 30% பேரும், ஒரு அரசியல் ரீதியான புகார் என்று 9% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. திரு சுகுணாதிபர், நிறைவு சுற்று சுருக்கமாக. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் விசித்திரமாக உள்ளதுங்கிறத விட ஒரு வெக்கக்கேடாக உள்ளதுன்னு கூட நீங்கள் வச்சிருக்கலாம் வந்து. ஏன்னா அந்த குற்றச்சாட்டே வந்து தன் மீதான ஒரு குற்றச்சாட்டு தான். நிர்மலா சீதாராமன் 10 வருஷம் மோடி ஆட்சியில் இருக்கார். நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கன்னா தேர்தல் நிற்பதற்கு பணம் இருந்தால் தான் தேர்தல் நிற்க முடியும், என்கிட்ட பணமே இல்லைங்கிறாங்க. அவங்க தான் நிதியமைச்சர், இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்துருச்சுங்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா மோடி வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அம்பானி அதானிகிட்ட போய் ராகுல் காந்திகிட்ட கொடுத்துறாரு அப்படிங்கிறாங்க வந்து. ஆக மொத்தம் இப்போ இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறார் இல்லையா, இதில் 2 அடிப்படையான விஷயங்களை பார்க்கணும். மோடி என்கிற ஒரு மனிதர் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார் அல்லது தேர்தலே இருக்காது என்பது மோடிங்கிற ஒரு தனிநபர் அல்லது அவருடைய சித்தாந்தத்தின் மீதான ஒரு விமர்சனம். ஆனால் மோடி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வெறுமனே காங்கிரஸ் கட்சியையோ அல்லது இந்தியா கூட்டணி மீது மட்டுமே அவர் விமர்சனம் வைக்கவில்லை. சிறுபான்மையினர் மீது, அவர்கள் மீது வெறுப்பை தூவக்கூடிய பிரச்சாரத்தை தான் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இவங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த இடஒதுக்கீட்டை தூக்கி இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எருமவாட்டை தூக்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவார்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கிரிக்கெட்டில் முஸ்லீம்கள் வந்து விடுவார்கள். அப்போ இஸ்லாமியர்கள் எல்லா இடங்களும் வருவது என்பதை இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்னு அவர் வந்து வைப்பதுங்கிறது ஒரு விமர்சனம் கிடையாது. மோடி வைப்பதுங்கிறது ஒரு வெறுப்பு பிரச்சாரம். 2க்கும் இடையில் ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கணும். இப்போ நித்யானந்தன் சார் இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப அபத்தமாக பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். ஆனால் அவர் சன் டிவி ஆஃபீஸுக்கு சோரேடி குடிச்சு தான் உள்ளே வந்தார், இல்லை குடிச்சிட்டு தான் வந்து பேசுகிறாருன்னு சொன்னால் அது வந்து ஒரு அவதூறு. அப்படிப்பட்ட ஒரு அவதூறைத்தான் தொடர்ச்சியாக மோடி வந்து முன்வைக்கிறார். தவிர இவர் பேசுறது விமர்சனம், அவர் பேசுறது விமர்சனம்னு பேசுறதுனா அது ஒரு பேச்சும் கிடையாது. அது ஒரு அதை ஒரு விமர்சனமாகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சார், அதாவது பிஜேபி தோல்வியின் விளிம்பில் இருக்குது, அதில் மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. அதனுடைய வெளிப்பாடாக தான் பிரதமர் இப்படி உளறிட்டு இருக்கார். நாங்கள் என்ன சொல்கிறோம், காஷ்மீர்லேயே வேட்பாளர் போடவே இல்லை பிஜேபி. நீங்கள் தான் ஆர்டிகல் 370 நீக்கிட்டீங்களே, அங்கே தான் அமைதி நிலவுது, தீவிரவாதம் கட்டுப்படுத்திட்டீங்களே, வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்பட்டு தைரியம் இந்த வேட்பாளர் போட வேண்டியதானே காஷ்மீரில். நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களை இன்சர்ஜென்சி கட்டுப்படுத்திட்டோன்னு சொன்னாங்க, ஊடுருவலை கட்டுப்படுத்தி சொன்னாங்க, அங்கேயும் மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்தில் வேட்பாளர் போடலையே. அப்போ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய தோல்வியை தான் காமிக்குதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த பொய் சொல்கிறது, இந்த உண்மைக்கு புறம்பா சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மோடஸ் ஆப்பரண்டிலே இருக்குது. நீங்கள் 2014 எடுத்து பாருங்களேன், அன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் தகவல்கள் எல்லாமே குஜராத் வந்து மிக வளர்ந்த மாநிலம்,
சைனால இருந்து பஸ் ஸ்டாண்டு ஃபோட்டோ எடுத்து குஜராத்னு சொல்றது, இந்தியாவிலே அதிகமாக உலக வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க குஜராத்தீஸ்னு சொல்றது, இந்த மாதிரி பல விதமான கருத்துக்களை பரப்பியிருக்காங்க. அதில் அதோட நீச்சை தான் நான் பார்க்குறேன். இந்த பொய் சொல்றதுல இவங்க எக்ஸ்பர்ட்ன்றது நமக்கு புரியுது. ஆனால் இந்திய மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் அல்ல. இந்திய மக்களுக்கு தெரியும் இவங்க எந்த அளவில் இவங்க காதல பூ சுத்துறாங்கன்றது தெரியும். அது நிச்சயமாக தேர்தலில் பிரதிபலிக்க தான் போகிறது. இந்திய மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் அல்ல, அது முழுமையாக நான் ஆமோதிக்கிறேன், வழிமொழிகிறேன். நமக்கு எந்த ஒரு தலைப்பானாலும் நீதிமன்றமாக நாம் இருந்து கொண்டு தீர்ப்பளித்து கொண்டிருக்கிறோம். இப்போ தேர்தலில் நாமளே நீதிபதி ஆகிட்டோம், அதாவது தேர்தல் அதிகாரி ஆகிட்டோம். வாக்கு எண்ணிக்கை முடிவு, அதுக்கான முடிவு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கற்பனையிலே நாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கற்பனையிலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது அவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி வரை இருக்கட்டுமே, அதில் எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. அதுக்கு பிறகு அது இருக்க போவதில்லை. அதனால் மோடி அவர்கள் 3ஆம் முறை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்திய மக்கள் அவ்வளவு சாதாரணமான மக்கள் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் என்ன பேசினாலும், இப்போ நான் சொன்ன மாதிரி இது தேர்தல் பரப்புரை, இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஓரம் கட்டிடுவாங்க, அதை ரசிப்பாங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போட வேண்டும் என்று மிக தெளிவாக தீர்மானமாக செய்வார்கள். நன்றி. திரு சுமந்த், தேர்தல் பரப்புரை இப்படித்தான் செய்வாங்க அப்படின்றது என்ன நியூ நார்மல் அப்படின்னு எடுத்துக்கணுமா? நியூ இந்தியா நியூ நார்மல் இல்லை இது ரொம்ப இல்லை, இது நியூ நார்மலாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு தவறான, ஏதாவது மக்களை பிளவுபடுத்தும் நியூ லோ வெறுப்பு அரசியலை இப்படி தான் இருக்கும் தேர்தல். இல்லை நியூ நார்மலாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு அபரேஷனாகத்தான் இருக்க வேண்டும். நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரதமர் பேசுவது நாட்டுக்கு நல்லதல்ல. அண்ட் அதில் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை கூறுவதும் நாட்டுக்கு நல்லதல்ல. இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு நினைவில்லை, பட் யாரோ ஒருத்தர் நிகழ்ச்சியில் சொன்னது போல் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் பேசுகிற பேச்சை ஒரு கட்சியினுடைய தலைவரும் பிரதமரும் பேசக்கூடாதுங்க. அது ரொம்ப தவறு. இது மாறும் அப்படின்னு அட்லீஸ்ட் எதிர்காலத்தில் மாறும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் தீவிரமாகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உடனடியாக மாறப்போவதில்லை. அதுதான் வருந்தத்தக்க விஷயம். நன்றி திரு கணக்கு. அதாவது சார் சொன்னார், எனக்கு அதுதான் பயமாகவே இருக்குது. இங்கே யார் வேணாலும் ஓட்டு போட்டுக்குங்கடா, ஜெயிக்கிறது நாங்கள் எங்களை டிக்ளேர் பண்ணிப்போம். ஒரு மேயர் தேர்தலில் எப்படி நடந்துக்கிட்டாங்க? சூரத்தில் அவங்க தான் ஜெயிப்பாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க? இந்தூரில் எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல நியூ லோ, இப்போ அவர் கூட சொன்னார், இப்படியெல்லாம் பண்ணுற ஒருத்தர் தேர்தலில் சாரோட மனநிலையே எப்படி இருக்குது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டீங்களா? ரொம்ப சீரியஸாக சொல்கிற விஷயம் இன்றைக்கி. ஆனால் நல்ல விஷயம், நரேந்திர மோடி அம்பானி அதானின்னு பேச ஆரம்பித்ததை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்தியாவினுடைய இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் எதிர்காலத்தில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இந்த மாதிரியான விஷயத்தை பேச முடியும் என்றால், அப்போது எஸ்டேட் டேக்ஸு, அதே போல் வெல்த் டேக்ஸு, அதே போல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமான விஷயங்கள் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வரும், முன்னிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயாவது பிரதமர் அவருக்கு இப்போ வேறு யாரும் அவருக்கு நல்ல புத்தி கொடுக்க முடியாது. ஒருவேளை கடவுள்னு யாராவது ஒருத்தர் இருந்தால் அவருக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். அடுத்தவர்கள் மீது வெறுப்பை உமிழ்வதை அவர் நிறுத்தணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறத தவிர வேறு வழி இருக்கிற மாதிரி தெரியல. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.